இந்திய ஆட்சி முறையை பொறுத்தவரை ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட, ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட ஒரு அற்புதமாக இருக்க. அவர்களே என்ன பேசிக்கிறாங்களா? Small boy is doing very well. How? Because he's son of Karunanidhi. கருணாநிதி மகன் அதெல்லாம் இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதை பாராட்டணும். அது ஒன்று. அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை, மக்களுக்கு சலசலப்பு இல்லாம ஆட்சி நடத்தணும். அந்த சலசலப்பு இல்லாம இப்ப ஆட்சி நடத்துறாரா இல்லையா? யாரு என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரு. எங்க கிராமத்துக்கு எல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப நான் கூட இன்னைக்கு 3 நாளா கிராமத்துக்கு வந்தேன். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு 3000 ரூபாய் வருது வீட்டுக்கு வந்தார். உனக்கு அப்படி 3000, எனக்கு 1000 கொடுக்குறாரு. எங்க பொண்ணு படிக்கிறான், அவளுக்கு 1000, என் பிள்ளைக்கு 1000, 3000. ஓட்டு எப்படி இல்லை அப்ப பார்க்கலாம். ஓட்டு எப்படின்னா அப்ப பார்க்கலாம். அதனால அதை கொடுத்துட்டார். முன்னெல்லாம் ரேஷன் கடையில் போனா தகராறு இருக்கும், அங்க போனா தகராறு இருக்கும். எங்களுக்கு தூங்க வேண்டாம். இப்ப பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ரேஷன் கிடையாது. என்ன போகுது? இலவச வேட்டி சேலை எப்படி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நான் அப்படியே சொல்லுவேன், எப்படிப்பா அவங்க அப்பா உரிச்சு வச்ச மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாங்க தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் இருக்கிறேன் இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும், என் ராஜ்யம் இருக்கும், என் தலைவன் இருப்பான். 25 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள். இப்ப ஜாம்புவான்கள் அல்ல. ஆகையினால இது அவருக்கு சுலபம். இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சிருந்த ஆட்சி கட்சி நீங்க பாருங்க. ஹால் இந்தியாவில் பேப்பர் எடுத்து படிங்க, இந்தியனுடைய எடிட்டோரியல் படிங்க. 2 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதுறான். இதெல்லாம் பார்க்காதது. ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட் பண்ணிட்டான்னா ஐயோ ஐயோ தலைவர் போட்டோன்னா 4 நாளைக்கு ஒரு தலைவர் பற்றி வெளியிட்டு இருக்கான் இண்டுல. ஆக அது இண்டு எழுதுனா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது. எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின். அதனால் அவரை பொறுத்தவரை நீங்கள் இது ஒன்றே ஒன்றுதான். இந்த டெய்லி வந்து பாருங்க, அதே சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அவ்வளவுதான். இது கட்சி, இது நமக்கு கட்சி, அவங்களுக்கு கூட்டம். உயிரை கொடுக்கிறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்களை பற்றியெல்லாம் நான் பேசுறதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரங்கி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவா தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு 7-8 கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு. மீண்டும் தளபதி தான்.